வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க இன்னைக்கு நிப்டி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். நிப்டி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 2 லெவல் கொடுத்துருந்தோம். பட் வந்து இந்த லெவல் ஒன்றுமே இந்த லெவலும் கொடுத்துருந்தோம். ப்ளஸ் இந்த லெவல் கொடுத்துருந்தோம். பட் வந்து என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, நேற்று ஈரான் யூஎஸ் வார் ஸ்டார்ட் ஆனோன்னா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னைக்கு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஓப்பன் ஆனால் எது வரைக்கும் போகும் என்னங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலான்ட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஒரு 300 400 பாயிண்ட் வந்து 500 பாயிண்ட் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆன மார்க்கெட்டு இப்போ எது வரைக்கும் கீழே வரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன முன்னாடி இவ்வளோ தூரம் மேலே வந்துட்டு அப்புறம் வந்து கீழே இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு இந்த சப்போர்ட்லேருந்து மேல் நோக்கி திரும்பி இருக்கா மார்க்கெட்டு. சரிங்களா? அப்போ எல்லாத்துக்குமே ஒரு லெவல் இருக்குது. அது வந்து இவ்வளோ தூரம் வந்தவன் ஒன்றும் கீழேயே போயிருக்கலாம் இல்லைங்க. ஏன் கீழே போகல? அவன் ஏன் மறுபடியும் வந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போகிறா அப்படிங்கிறத பார்க்கணும். எல்லாமே வந்து ஒரு ரேஞ்ச், அந்த ரேஞ்ச் வந்தால் என்ன நியூஸ் இருந்தாலும் ஒரு ரேஞ்ச் வந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக ரியாக்ட் பண்ணுது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் முன்னாடியே போட்டு வச்சுருந்தோம். இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுது. மார்க்கெட் காலையிலேயே ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் பார்க்கும்போது கேப் டவுன் அப்படின்னு சொல்லும்போது மார்க்கெட் வந்து கேப் டவுன் சொன்னாவே ஆட்டோமேட்டிக் இன்னும் கீழே தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். கேப் டவுன் ஆன மார்க்கெட் சிலது மேலே வரும். அப்போ ரேஞ்ச் வரைக்கும் திரும்பி வந்து போகும் இல்லைங்களா? இது ஒரு லெவல், இது ஒரு ஜோனை வச்சு நம்ம இங்கே ஒரு மார்க் பண்ணியிருந்தோம். அந்த மார்க்கெட் வந்து அங்கே கூட நிற்கல. ஓப்பன் ஆனோடனே கீழே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்துருச்சு. கீழே வந்த மார்க்கெட்டு அகைன் மேல் நோக்கி திரும்பி இருக்குது. இதை 5 மினிட்ஸில் பார்க்கலாம் ட்ரேடுக்கு எப்படி செட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க, ஓப்பன் ஆனோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் செல்டரில் இருக்குது. இங்கே நம்ம பைக் போகிறது புத்திசாலித்தனம் கிடையாது. அப்போ வந்து எங்கே மறுபடியும் ரிவேர்ஸ் ஆகுறான்னு வெயிட் பண்ணணும். இங்கே வந்து ஒரு நல்ல பை சிக்னல் கொடுத்தா கூட, பை தான் போகுதுன்னு நினச்சோம்னா கூட ஆட்டோமேட்டிக்காக அந்த ரேஞ்ச் முன்னாடி ஒரு லைன் போட்டது இல்லைங்களா, ஒரு ஜோனு, அந்த ஜோன் வந்தோடனே மார்க்கெட்டிங் ரிவேர்ஸ் பண்ணுது. அப்போ இந்த ரிவேர்ஸ் தான் நம்ம பிக் பண்ண வேண்டிய இடம். ஏன்னா ட்ரெண்டு செல்லில் இருக்குது. அப்போ நம்ம செல்லுக்காக ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும். அப்போ மேலே வந்தனால எந்த இடத்துக்கு வந்து திரும்புறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணணும். அது ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வந்தோடனே, இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு வந்தோடனே திரும்புது. ரெசிஸ்டன்ஸ்னால் முன்னாடி போட்டு வச்சிருந்தோம்ல அதே ஜோன் தான். 1 ஹவரில் பாருங்கள், இந்த இடம் பாருங்கள், இந்த இந்த ஜோன் அது எதுக்காக போட்டுருதுன்னு பார்த்தீங்க இல்லையா? இந்த இந்த இடம் வந்தங்குது. ப்ளஸ் இந்த இடம் சப்போர்ட் எடுத்த இடம், இது ரிஜெக்ட் ஆன இடம். இதை தான் நம்ம மார்க் பண்ணி ஒரு ஜோனா, ப்ளஸ் இந்த இடம், இது எல்லாம் ஒரு மார்க் பண்ணி ஒரு ஜோனை நம்ம வரைஞ்சிருந்தோம். கரெக்டாக அந்த ஆக்சுவலாக அந்த ஜோன் தான். இது பாருங்க, நான் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். இங்கே அந்த விக்கு, இங்கே மேலே இருக்கிற லைனு, இங்கே இந்த பாடி லெவலோட சேர்த்து இங்கே இந்த அளவுக்கு போட்டிருக்கிறேன். அப்போது ஆக்சுவலாக வந்து நம்ம மார்க்கெட்டு கீழே வந்து மேலே திரும்பும்போது அது எது வரைக்கும் போகுதுன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மேலே எது வரைக்கும் போயிட்டு திரும்புறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஆக்சுவலாக தொட்டு தொடாமல் இங்கே வந்து திரும்புகிறா. எக்ஸாக்டாக வந்து ஜோனுக்குள்ளே வந்து போகணும், ஜோனுக்குள்ளே மேலே போய் வரணும், உள்ள எக்ஸாக்டாக மிட் பாயிண்டில் போகணும், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜோனுக்கு வந்தால் திரும்பணும், அப்படி தான் நம்ம கான்செப்ட். திருமண மார்க்கெட் பாருங்கள், ஏதாவது ஒரு பக்கம் வந்து ரிவேர்ஸ் கொடுத்துருக்கான்னு பாருங்க, அப்படியே கீழே கொண்டு வந்துட்டான். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இவ்வளோ தூரம் வந்து அப்படியே வந்து எந்த ஒரு பாயிண்ட்டையுமே பிரேக் பண்ணாமையே கீழே கொண்டு வந்தது தான். அகெயின் இந்த பாயிண்டில் தான் வந்து இப்போ நின்றுருக்கா. அப்போ நாம் எது வரைக்கும் எடுத்துருக்கலாம்? இங்கே எங்கேயாச்சும் செல் பிக் பண்ணியிருந்தோம்னா கூட இது வரைக்கும் இந்த சப்போர்ட் வரைக்கும் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஏன்னா எங்கேயுமே திரும்பறக்குண்டான சிக்னல் கொடுக்கல. இங்கெல்லாம் திரும்பறக்குண்டான சிக்னலே இல்லை. இப்போ இது வரைக்கும் கீழே வருது, அது வரைக்கும் விட்டு பிடிச்சிருக்கலாம். சப்போஸ் மேலே போகுதுன்னா இந்த இடத்துல எக்ஸிட் ஆக வேண்டிய இடம் தான். அப்போ இதுக்குண்டான பாயிண்ட் நம்மளுக்கு கையில் கிடச்சிருக்கு. புரிஞ்சுங்களா? அப்போ ட்ரெண்டு தான். ட்ரெண்ட் இதில் வந்து ஃபாலோ பண்ணோம்னாவே நம்மளுக்கு போதும். இது என்ன ட்ரெண்டில் எப்படி நடக்குது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதுமானது. இது வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். நம்ம நினச்ச மாதிரி இடையில வராது. இப்போ இந்த இடையில கீழே இறங்கும்போது எங்கெங்கெல்லாம் ஜர்க் பண்ணியிருக்குதுன்னு பார்க்கணும். இந்த இடம் ஒன்று இருக்குது, அதே மாதிரி இந்த இடம் ஒன்று இருக்குது. அதாவது கொஞ்சம் கீழே வந்து மேலே போன ஏரியா, இங்கே அதே மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணியிருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே மேலே ட்ரை பண்ணி பார்த்துருக்குது, எங்கேயுமே முடியல, அப்படியே கீழே விட்டுருக்கான். அப்போ இந்த இந்த பாயிண்ட் எல்லாமே ஒரு ஸ்ட்ரகிளிங் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டுக்கு வந்தால் மார்க்கெட் திரும்பணும்னு இருக்குது. அப்போ தான் ட்ரெண்ட் வந்து
மாறி அடுத்த ட்ரெண்ட் செல் ட்ரெண்ட்லேருந்து பை ட்ரெண்டுக்கு போகும் அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுக்க முடியும். சரிங்களா? இங்கே அப்படி தான் நடந்திருக்குது. ஒவ்வொரு இடத்துல இந்த பாடி க்ளோஸ் வந்து முக்கியமான இடம். அதை பார்க்கணும் நாம. இந்த பாடி க்ளோஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதே இடத்துல பாருங்க, இங்கே மேலே வந்தது விக்குத்தை இவ்வளோ தூரம் வச்சுருக்கா. பாடி கொண்டு வந்து உள்ளே க்ளோஸ் பண்ணியிருக்கான். அகைன் அடுத்த கேனில் அது பாடி கொண்டு வந்து உள்ளே க்ளோஸ் பண்ணியிருக்கான். இந்த கேனில் தான் வந்து பாடியை ப்ராப்பர் க்ளோஸ் மேலே நடந்திருக்கு. அந்த விக்குக்கு மேலே ப்ராப்பர் க்ளோஸ் நடந்திருக்கு. அது எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஏரியா. இந்த ஏரியா வரும்போது அது நடந்திருக்கு. இங்கே பாருங்க, எக்ஸாக்டாக இந்த ஹைக்கு இங்கே தான் டச் பண்ணியிருக்குது. பாடி க்ளோஸ் கூட சொல்ல முடியலையே. அது பாடி க்ளோஸாக கூட இல்லை. பாருங்க, கொஞ்சம் இன்னும் ஜூம் பண்ணி காட்டுறேன். பாடி க்ளோஸ் கூட நடக்கலைன்னு தான் சொல்லணும். இது எல்லாம் பிரேக் பண்ணிட்டா. இதுக்கு வந்து பாடி க்ளோஸ் இங்கே வச்சுட்டா. இதனுடைய பாடி க்ளோஸ் வந்துருச்சானா வரல. கிட்டத்தட்ட இங்கே தான் நிற்கிது. ஆனால் பை ட்ரெண்டுக்கு மாறி நிற்கிறா 5 மினிட்ஸில். 5 மினிட்ஸில் பொறுத்த அளவுக்கு பை ட்ரெண்ட் மாறி நிற்கிறா. நாளைக்கு வந்து அப்படியே கண்டினியூ ஆகி மேலே போகிறக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் கீழே வந்து கூட போகலாம். எப்படி வேணாலும் நடக்கலாம். மார்க்கெட்டில் இப்படி தாங்க நடக்கும். நம்ம நினச்ச மாதிரிலாம் எதுவும் நடக்காது. இந்த மொமெண்ட்டுகளை நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் எப்படி நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு கேண்டில் பை கேண்டிலாக கூட இருந்து பழகணும். அப்போ தான் இது நம்மளுக்கு முழுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இங்கே பாருங்க, இதுக்கு மேலே பாடி க்ளோஸ் வச்சுருக்கா. இப்போ மேலே போகணும் கணக்கா அப்படின்னா ட்ரெண்டு செல்லில் இருக்குது. அது எப்படி மேலே போகணும் நம்ம கணக்கு பண்ண முடியும்? வாய்ப்பு இல்லை. அகெயின் வந்து இந்த இடத்துலையே வந்து ரிவர்ஸ் பண்ண பார்க்குறா. அடுத்த கேண்டில் பாருங்கள், ஒரு கேண்ட்லையும் கூட பாடி க்ளோஸ் பண்ணாமல் தான் அங்கே நின்றுருக்கா. இந்த கேண்டில் தான் வந்து இந்த கேண்டிலோட பாடி க்ளோஸ் பண்ணதுரா அங்கிறது மார்க்கெட் கீழே. அப்போ நம்ம செல் எடுக்க வேண்டிய இடம் இந்த இடத்துலையே எங்காச்சும் பிக் பண்ணியிருக்க முடியும், அல்லது இந்த இடத்துல பிக் பண்ணியிருக்கலாம். புட் ஆப்ஷன் எடுத்திருந்தா அதுக்கு பின்னாடி அவன் இது வரைக்கும் கண்டினியூவாக கொண்டு வந்திருக்கேன். இங்கே ஒரு நல்ல சப்போர்ட்டுங்கும் போது சப்போர்ட் இது எவ்வளோ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த எல்லாத்துக்கும் சேர்த்து இது லோ. இதுதான் ரொம்ப நாள் தொடர் லோ. அப்போ இந்த லோவை நம்ம மெயினாக பிக் பண்ணி பழகிக்கணும். அங்கே வந்தால் திரும்பறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இந்த இடத்துல வந்து பாருங்கள், எத்தனை நாள் வந்து 4-5 மணி நேரம் இந்த இடத்துலையே ஸ்ட்ரகிள் ஆயிருக்கா. அப்போ அந்த இடத்துல தான் இன்றைக்கி வந்து ரிவர்ஸ் பண்ணியிருக்கா மார்க்கெட்டு. இதெல்லாம் பழகுங்க, பழக பழக ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிஸ் தான் அதில் முக்கியமான வேலை. ப்ராக்டிஸ் இல்லைன்னா இதில் எதுவுமே பண்ண முடியாதுங்க. கரெக்டாக இது அப்படியே அனலைஸ் பண்ண 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 அப்படியே செட் ஆயிரும். பாருங்கள், அடுத்த ஒரு பதிவில் மறுபடியும் சந்திப்போம். ட்ரெண்டு வந்து செல் ட்ரெண்டு. இப்போ பை ட்ரெண்டுக்கு 5 மினிட்ஸ் மாறி நிற்கிது, அவ்வளோதான். இது கூட நாளைக்கு ட்ராவல் பண்ண பாருங்கள்.